அனைவருக்கும் இனி அன்பான வணக்கங்கள். விவேகானந்தரோடு நாம் மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய விவேகானந்தருடைய ஒரு அரிய கருத்து, they alone live who live for others, rest are more dead than alive. They alone live who live for others, rest are more dead than alive. பிறருக்காக யார் வாழ்கிறார்களோ அவர்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள், அதாவது தனக்காக வாழ்றோம், மற்றவர்கள் நடைப்பிணங்கள், நடக்க தெரிஞ்சு பேச தெரிஞ்சு பிணம்னே சொல்லிட்டார் விவேகானந்தர். They alone live who live for others, rest are more dead than alive. அப்ப நம்ம உடம்பால மனிதனா இருக்கிறோம், எந்த சந்தேகம் இல்லை. மனிதனுக்கு உண்டான உடல் கிடைச்சிருக்கு. இந்த உடம்பை வச்சு மனிதாபிமானத்தோட நம்ம வாழ்ந்தால் அதுக்கு அது பொருத்தமாகும். சில பேர் அப்படி இருக்க மாட்டான், மனித உடம்பும் மிருக குணத்தோட இருப்பான். அப்படி சொல்ற கூட தப்பு தான். ஏன்னா மிருகங்கள் எதுவுமே தப்பு பண்றது இல்லை, அது பாவமே செய்யாது. அதனுடைய நேச்சர் படி, அதனுடைய இயற்கையான அந்த படைப்பு தகுந்த மாதிரி அது போயிட்டு இருக்கு. நம்ம சில நேரங்கள்ல மிருகத்தை கூட உதாரணம் சொல்லக்கூடாது. அப்ப தே அலோன் லிவ் அப்படின்னு என்ன, லைஃப் அப்படிங்கிறப்போ எக்ஸிஸ்டிங்க்கு வித்தியாசம் இருக்கு. விவேகானந்தர் சொல்றதுன்னா, வாழ்வது என்பது வேறு, பிழைப்பது என்பது வேறு. பொதுவான எப்படி பொழப்பு எப்படி போகுது, அது என்னங்க நாய் பொழப்பு அப்படிமா நம்ம சாதாரண விஷயத்தை கேட்டிருப்போம். அப்ப அது என்னது பிழைப்பு, அது என்னது வாழ்க்கை? அப்போ பிறக்கிறது, வளர்றது, குட்டி போடுறது, குட்டி போட வைக்கிறதோ, சாப்பிட்றது, வயசாய் போய் இறந்து போறது, இதை மட்டும் ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தானா அதுக்கு பேரு பிழைப்பு, எக்ஸிஸ்டிங், அவ்வளவுதான். ஆனால் ஒரு உயர்ந்த லட்சியத்தை வச்சு அந்த உயர்ந்த லட்சியத்தின் மூலமாக இந்த பூமிக்கு நாம் பட்ட கடனை தீர்க்கிறது எப்படின்னா, விவேகானந்தர் சொன்ன பிறருக்காக வாழணும், தனக்காக வாழக்கூடாது. அதாவது சுயநலம் இல்லாமல் வாழணும், பொது நலத்தோட வாழ வேண்டும். நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய், நீ வாழ்ந்து மறைந்ததற்கு பின்னால் ஒரு நல்ல அடையாளத்தை செல். இது விவேகானந்தர். நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய், நீ வாழ்ந்து பிழைசில் சொன்ன, நீ வாழ்ந்து மறைந்ததற்கு பின்னால் ஒரு நல்ல அடையாளத்தை விட்டு செல். ஒரு மரம் வச்சா கூட அது நம்ம பேர் சொல்லணும், நம்ம பேர் சொல்லணுங்கிறதுக்காக இல்லை. ஆனால் இந்த பூமிக்கு நம்ம எவ்வளவு நன்மைகள் செய்யறவங்க முக்கியம். அதை வச்சுதான் நீங்க வாழ்றீங்களா, அல்லது தனக்குன்னு சம்பாதிச்சு தனக்குன்னு தன்னோட குடும்பத்தை பார்த்து தனக்குன்னு பண்ணிட்டு இருக்கிறது இப்ப பாக்கலாம். எப்படி எல்லாம் இருக்கானுங்க அப்படின்னு, எது நாட்டுக்கு செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கிற இறந்தவனுக்கு சமம் அப்படிங்கிற விவேகம். நீ ஒரு டெட் பாடி அப்படிங்கிறது.